சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் மார்ச் 9ஆம் தேதி நிறைவு பெறுது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 நாட்களுக்கு பிறகு மார்ச் 22ஆம் தேதி முதல் ஐபிஎல் 18வது சீசன் துவங்கி நடைபெறும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 10 அணிகள் 2 அணிகளுக்கு மட்டுமே 2 ஹோம் கிரவுண்ட் தான் ஒதுக்கப்பட்டிருக்காம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கவுகாதிலும் விளையாடும். அதே போல பஞ்சாப் கிங்ஸ் அணி தர்மசாலாவிலுமே நடைபெறும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல் லீக் போட்டியில 2 புதிய கேப்டன்கள் விளையாட இருக்காங்க. மார்ச் 22ஆம் தேதி நடைபெறும் முதல் லீக் போட்டியில ராயல் சேலஞ்சர் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் விளையாட இருக்கு. ஆர்சிபி அணிக்கு புது கேப்டனாக ரஜத் பட்டிதர் அவர்கள் செயல்பட இருக்காரு. அதே போல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில புது கேப்டன் வழிநடத்த இருக்காரு. கடந்த முறை ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில கொல்கத்தா அணி கோப்பை வென்றது. சோ இந்த முறை யார் கேப்டன் அப்படின்றத இன்னுமே அறிவிக்கல. ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸுக்கு கேப்டனாக சென்று விட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு முதல் போட்டி யாருடன் எந்த தேதியில் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மார்ச் 23ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் இரவு நேர போட்டியில சிஎஸ்கே எதிர்கொள்றாங்க. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்துடன் நடைபெறுது. அன்றைய தினமே மாலை நேர போட்டிகள்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளுமே மோதுறாங்களாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் பட்டியல்ல ருத்ராஜ் கெய்க்வாட், மதிஷா பத்ரனா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, டிவோன் கான்வே, ராகுல் திரிபாட்டி, ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், கலீல் அகமது, நூர் அகமது, விஜய் சங்கர், சாம் கரன், ஷேக் ரஷீத், ஹன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி இப்படி நிறைய வீரர்கள் இருக்காங்க. சோ இந்த ஐபிஎல் போட்டியை கண்டுகளிக்க உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.